ஒரு இளம்பெண், திருமணமாகாத இளம்பெண் ஒரு மனநல மருத்துவரிடத்தில் வந்தார்களாம். வந்து சொன்னாங்களாம், டாக்டர் நான் தற்கொலை பண்ணிக்க போறேன், சூசைட் பண்ணிக்க போறேன். ஆனா ஒரு பக்கம் ஏன் பண்ணிக்கணும்னு போராட்டம் இருக்கு, எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க, இல்லை ஏதாவது எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுச்சான். டாக்டர் சொன்னாரா, என்னம்மா உனக்கு அப்படி ஒரு பிரச்சனை? அந்த பொண்ணு சொல்லிச்சான், நான் ஒரு கம்பெனில வேலை செய்யறேன், நல்ல கம்பெனி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கை நிறைய சம்பாதிக்கிறேன், நல்ல வருமானம் எனக்கு மாசம் மாசம் கிடைக்குது. ஆனா கம்பெனில ஒரு பாஸ் இருக்காரு. அந்த பாஸ் வந்து ஒவ்வொரு நாளும் என்ன ரொம்ப ஹார்டா ட்ரீட் பண்றாரு, கடினமா பேசுறாரு, என்ன ரொம்ப வருத்தப்படுத்துறாரு, ரொம்ப வேலை பளுவை எனக்கு கொடுக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நான் ஆபீஸ்ல நரக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னால வேலையை விட முடியாது, ஏன்னா நல்ல கம்பெனி, நல்ல வேலை, எனக்கு பிடிச்ச வேலை, நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறேன், கம்பெனி வேலையும் விட முடியாது, ஆனா வேலையை அங்க செய்ய முடியாது. ஏன்னா பாஸ் கொடுக்குற டார்ச்சர் அப்படி ஒரு பெரிய டார்ச்சர். பேசாம நான் தீர்மானம் பண்ணிட்டேன், செத்துடலான்னு. ஆனாலும் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது, ஏன் சாகணும்னு கேட்குது, ரொம்ப மன போராட்டமா இருக்கு. டாக்டர் சொன்னாரா, சரிம்மா அந்த பாஸ்ன்னு சொல்றியே, அவர் திட்டுறாரு, உனக்கு கடினமா பேசுறாரு, கடினமா வேலை வாங்குறாருலாம் சொல்றியே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும், விட்டுடு. எந்த மனுஷனான இருந்தாலும் 90% கெட்ட குணம் இருந்தாலும் 10% தெரியுது கொஞ்சம் நல்ல குணம் இருக்கும்ல. அந்த பாஸ் கிட்ட இருக்கக்கூடிய சில நல்ல நல்ல குணங்கள், கேரக்டர் இருக்கும்ல, அதை கொஞ்சம் நினைச்சுக்கோ. அதை கொஞ்சம் நினைச்சு பார்த்துட்டு நீ ஒர்க் பண்ணு. ரிவ்யூக்கும் அடுத்த மாசம் நீ வா, உனக்குள்ள இந்த ஒரு மாசத்துல என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அனுப்பிட்டாராம். அந்த பொண்ணு போயிட்டு ஒரு மாசம் பொறுத்து வரலையாம், 1.5 மாசம் ஆச்சு வரலையாம், 2 மாசம் டாக்டர் நினைச்சு பாக்குறாரு, என்னடா அது அந்த பொண்ணை ரிவ்யூக்கு வர சொன்னமே, 1 மாசம் 1.5 மாசம் 2 மாசம் ஆச்சு பொண்ணு வரவே இல்லையே, ஒருவேளை தற்கொலை பண்ணிக்கிச்சா, சூசைட் பண்ணிக்கிச்சா அப்படின்னு இவருக்கு ஒரு மாதிரியே இருந்தது அந்த பொண்ணை குறிச்சு. அவர் நினைத்து கொண்டிருந்த அந்த வாரத்திலேயே அந்த பெண் கிளினிக்கு வந்தாலாம், சந்தோஷமா ஹாப்பியா வந்துச்சான். இவர் அந்த பொண்ணை பார்த்துட்டு, இந்த பொண்ணை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், வந்துட்டாலே, என்னம்மா எப்படி இருக்கியா, எப்படி இருக்க, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? அந்த பொண்ணு சொல்லிச்சா, நல்லா இருக்கேன் டாக்டர், நல்லா போயிட்டு இருக்கு. அந்த பாஸை பத்திலாம் சொன்னியே, அந்த பாஸ் இப்ப எப்படி இருக்காரு? அவர் சூப்பர் டாக்டர், அவர் சூப்பரா இருக்கிறாரு சொல்லிட்டு இன்விடேஷன் கொண்டு வந்து கொடுத்துச்சான். எனக்கு கல்யாணம் டாக்டர், நீங்க என் மேரேஜுக்கு வந்துடணும். ஓ, தற்கொலைக்காக வந்த நீ இப்போ வந்து சாகாம வாடுறதுக்கு ஆசைப்படக்கூடிய அளவுக்கு உனக்கு இப்போ மேரேஜ் மேல நாட்டம் வந்துருச்சு, கல்யாணம் பண்ணிக்க போற, ரொம்ப ஹாப்பி தான், ரொம்ப சந்தோஷம் தான். உனக்கு வாழ்க்கை தரக்கூடிய அந்த பாக்கியசாலி யாருமா? நான் சொல்றதுக்கு முன்னாடியே சொல்றீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கணும், இல்லைன்னா இந்த கதையை நீங்க கேட்டிருக்கணும். அந்த பொண்ணு சொல்லிச்சா, அந்த பாஸ் தான். என்னைக்கு ஒருத்தர் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பேடான ஒரு ஏரியாவை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, எந்த உறவா இருந்தாலும் சேதப்படுத்தப்படும், கட்ட முடியாது. ஆனால் அவர்களுக்குள்ளேயும் சில நல்ல குணங்கள் இருக்கும் என்பதை நீங்கள் ஆராய்ந்தால் தெரியும். அதை நோக்கி பாருங்கள், நிச்சயமாகவே உறவு வலுப்படும், உறவு கட்டப்படும். இரண்டும் கலந்ததுதான் உறவுகள். இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், என்னை ஏன் நல்லவன் சொல்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளை தவிர இந்த உலகத்துல யாரும் நல்லவர்கள் என்று சொல்வதற்கு இல்லை. அப்ப நீங்க உணர்வடைய வேணும். சரி, இன்பத்தை கொடுக்கிற சில விஷயம் இருக்கு, அதை நினைச்சுப்போம். துன்பத்தை கொடுக்கிற சில விஷயம் இருக்கு, அதை கொஞ்சம் நம்ம தள்ளி வச்சுப்போம். நிச்சயமாய் ஒரு பெரிய மாற்றங்கள், மறுரூபங்கள் உண்டாகும். ஆகவே தாராளமாய் மன்னியுங்கள், தாராளமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள், தாராளமாய் சமாதானம் பண்ணுங்கள், சக மனிதர்களை நேசிக்க பழகுங்கள், எல்லாரோடு சமாதானமான உறவை பரிபாலனை செய்யுங்கள், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். என்ன நடக்கும்? அவருடைய அன்பு உங்களுக்குள்ளாய் பூர்ணப்படுத்தப்படும். அந்த அன்பை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, உணர்வீங்க. அப்பதான் அவருடைய அன்பை நீங்க ஸ்ட்ராங்கா உணர்வீங்க. அந்த அன்பு தான் உங்களை ஜெயிக்க வைக்கும், அந்த அன்பு தான் வெற்றி காண வைக்கும், அந்த அன்பு தான் உங்களை உயர்த்தி வைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கும், நலப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம், கைகளை உயர்த்தி. ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கிற அந்த பிரமாணம் நிறைவேறும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இன்னைக்கு உங்க மனசுக்குள்ள, உங்க எண்ணத்துக்குள்ள உங்களை சங்கடப்படுத்தினவங்க, காயப்படுத்தினவங்க, வேதனைப்படுத்தினவங்க, துக்கப்படுத்தினவங்க, வாதித்தவங்க, வருத்தப்படுத்தினவங்க 100 லிஸ்ட் இருக்கலாம்.
1000 பேர் இருக்கலாம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, கிறிஸ்து என்னை மன்னித்தது போல நானும் அவர்களுக்கு நான் மன்னிக்கிறேன், நானும் நான் மன்னிப்பை கொடுக்கிறேன். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாப்பாடுன்னு ஒண்ணு இருந்தா விட்டமினும் இருக்கும், கழிவும் இருக்கும். ஒண்ணு செய்யலாம், எனக்கு கழிவே வரக்கூடாது, விட்டமின் மட்டும்தான் வரணும்னா என்ன தெரியுமா பண்ணணும்? கேப்சூல்ஸ் இருக்கு, விட்டமின் கேப்சூல்ஸ் இருக்கு, விட்டமின் டேப்லெட் இருக்கு, அதை மட்டும் சாப்பிட்டுக்கலாம். ஆனா அது சாத்தியப்படுமா அப்படின்னு என்ன அர்த்தம்? மனுஷனே இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும், வாழ போறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது அதை விட பெரிய கஷ்டம். நான் என்ன பண்ண போறேன்? மனிதர்களோடு எப்படி பழகி கொள்ள வேண்டும் என்று நான் கற்றுக்கொள்ள போகிறேன். கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? மன்னியுங்கள், சமாதானமா இருங்கள், கருணையை காட்டுங்கள். கண்களை மூடி இதயத்துல கரங்களை வச்சு, ஆண்டவரே மனதில் இருக்கக்கூடிய கசப்புகள் விலகி போகட்டும். சில பேர் உங்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம், துக்கப்படுத்தி இருக்கலாம், காயப்படுத்தி இருக்கலாம், ஏமாற்றி இருக்கலாம், துன்புறுத்தி இருக்கலாம். பயப்படவே பயப்படாதீங்க. கர்த்தர் நீ இழந்ததை தருவார். நீ ஏமாற்றப்பட்டதிலிருந்து உன்னை மீட்டு வெளியே கொண்டு வருவார். உன் வாழ்வில் நடந்த எல்லா மனிதர்கள் மூலம் உனக்கு நடந்த எல்லா கசப்பான அனுபவங்களும் நான் சொல்லுகிறேன், அது ஒரு நல்ல அனுபவமாய் மாறும். உனக்கு சில மோசமான அனுபவங்களை நீ உன் வாழ்வில் சகித்திருக்கிறாய், பொறுத்திருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் பொறுத்துக்கோ, இன்னும் சகிச்சுக்கோ, சீக்கிரத்திலே அதி சீக்கிரத்திலே நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் உனக்கு பெரிய கனத்தையும் மதிப்பையும் மரியாதையும் கொடுக்க போகுது. அப்ப நான் என்ன செய்யலாம்? ஒர்க் இன் ப்ராக்ரஸ். நிறைய இடத்துல ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு மனுஷனும் வளர்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாரும் பூர்ணமானவங்க, ஆனா பூர்ணத்தை நோக்கி வளர்ந்துகிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கிருபையை தாங்க ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் பொறுமையை தாங்க ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் சகிப்பு தன்மையை தாங்க ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்க போறோம்? இன்னைக்கு ஒரு ஜெபத்தை ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஏறெடுத்து, ஆண்டவருக்கு என்ன தந்தது போல, என்ன மொத்தமா கொடுத்தது போல என்னுடைய முழுமையை ஆண்டவருக்கு நான் படைக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேர் நீங்க சொல்ல போறீங்க? என்னை முழுமையை ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நான் படைத்து, ஆண்டவரே எல்லா மனிதர்களை நேசிக்கிற ஒரு அன்பு, காயமில்லாத ஒரு இருதயம், நான் உங்களுக்காக விசேஷமா நான் ஜெபம் பண்றேன். தேவன் உங்களுக்கு காயமில்லாத ஒரு இருதயத்தை தர விரும்புகிறார், காயப்படுத்தி கொள்ளாத ஒரு இருதயம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எப்போ ஒருத்தர் மேல உங்களுக்கு காயமும் கசப்பும் வன்மமும் ரிவெஞ்ச் எடுக்கணும் என்ற பழிவாங்குற உணர்வும் வந்துருச்சோ, அன்னைக்கே இந்த இருதயம் திட்டுப்படுகிறது கசப்பினால். ஆண்டவரின் இருதயங்களை சுத்தப்படுத்தும். எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன், நேசிக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்றேன். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இன்பமான விஷயங்களை நான் எடுத்துக்கிறேன், கசப்பான விஷயங்களை நான் நெக்லெக்ட் பண்றேன், நான் நிராகரிக்கிறேன். இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே மன்னிக்கிற ஒரு இருதயமும், சாந்த ஒரு இருதயமும், சமாதானமான ஒரு இருதயத்தையும் நீர் எனக்கு தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை ஏற்படுத்துவீராக. சமாதானம் பண்ணுகிறவர்களாய், சாந்தம் உள்ளவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய் ஆண்டவரை ஒவ்வொருவரும் திகழும்படிக்கு இன்றைக்கு சக மனிதர்களை நேசிக்க, உறவுகளை பேரன்போடு கையாள பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. இரக்கம் காண்பிப்பீராக, தயை காண்பிப்பீராக, ஆசீர்களை வருஷிக்க பண்ணுவீராக.